நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஆக்டர் சூர்யாவோட நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் உருவாயிருக்க படம் தான் கருப்பு. இந்த படம் சோஷியல் மீடியாவில் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு. இருந்தாலும் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் இந்த படத்தில் ஒரு காட்சியில் இசைஞான இளையராஜா அவர்களை காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கருப்பு படத்துக்கும் சூர்யாவுக்கும் அகெயின்ஸ்டாக விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி சூர்யாவும் ஒரு போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது கருப்பு படத்தில் ஒரு சீனில் அலையோசை படத்துலேருந்து இளையராஜா அவர்களோட பாட்டான போராடடா அப்படின்ற ஒரு லைனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காப்பிரைட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இசைஞான இளையராஜா அவர்களை இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்து கடுப்பான பல பேர் சூர்யாவுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் அவங்களோட வார்னிங்கை கொடுத்துட்ருக்க நிலையில் இது குறித்து சூர்யாவே அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு படத்தில் இசைஞான இளையராஜா ஐயாவோட பேரை பயன்படுத்தி வரும் காட்சிகள் அப்படின்றது செய்தியை கடத்தும் ஒரு நோக்கத்துக்காக கையாளப்பட்ட ஒரு தற்செயலான நிகழ்வு. 50 வருஷத்துக்கும் மேலே இசை உலகத்தை ஆட்சி செய்கிற இசை அரசன் அவரை காயப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமோ களங்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமோ படக்குழுவினருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. உள்நோக்கம் எதுவுமே இன்றி வைக்கப்பட்ட காட்சியால் தாங்களோ தங்களை சேர்ந்தவங்களோ இசைஞானி ரசிகர்களோ பிறரோ மனம் புண்பட்டிருந்தா அதுக்கு எங்களோட தாழ்மையான வருத்தத்தை தெரிவிச்சுக் கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சூர்யா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பா இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு.